நைட் ஆனா போதும், நம்ம நம்புற நிஜத்துக்கும் நம்ப முடியாத சில மர்மங்களுக்கும் நடுவுல ரொம்ப மெல்லிய ஒரு கோடு தான் இருக்கு. அதை தாண்டும் போது நம்ம சயின்ஸ், லாஜிக் எல்லாமே தோத்து போயிடும். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏதோ ஒரு சினிமா கதையோ இல்ல கட்டுக்கதையோ கிடையாதுங்க. சிங்கப்பூர்ல உண்மையாவே நடந்த, நம்மள உறைய வைக்கிற ஒரு சம்பவத்தோட நேரடி சாட்சி. வாங்க, அந்த இருட்டுக்குள்ள அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீப்பா உள்ள போய் பார்க்கலாம். சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட். சரியா நைட் 2 மணி. யாருமே இல்லாத ஒரு காலி வீட்டுல இருந்து ஒரு குழந்தையோட சிரிப்பு சத்தம் கேட்டிருக்கு. ஆனா அந்த வீட்ல நிஜமாவே யாருமே இல்ல. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க தனியா இருக்கீங்க, ஊரே தூங்கிட்டு இருக்கிற ஒரு மயான அமைதி. அந்த நேரத்துல பூட்டி கிடக்கிற ஒரு வீட்ல இருந்து குழந்தை சிரிக்கிற சத்தம் கேட்டா எப்படி இருக்கும்? அந்த சத்தம் ஒரு மிகப்பெரிய பயத்தோட ஆரம்பம் மட்டும்தாங்க. பாகம் 1, தி மிட் நைட் ஷிஃப்ட், அதாவது நள்ளிரவு பணியில ஆரம்பிச்ச அந்த திகில். இது நடந்தது 2019ல சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல நைட் டியூட்டி பார்க்குற ஒரு செக்யூரிட்டி கார்டுக்கு வழக்கம் போல ரொம்ப நார்மலா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் அந்த இரவு ஆரம்பிக்குது. மணி மெதுவா நகர்ந்து நள்ளிரவு 2 மணியை தொடுது. எல்லாரும் நல்ல தூக்கத்துல இருக்கிற அந்த டைம்ல சிசிடிவி ஸ்கிரீன்ல ஒரு அப்நார்மலான விஷயம் நடக்குது. அப்படி அந்த கார்டோட கண்ணுல பட்ட அந்த விஷயம் என்னன்னு தெரியுமா? திடீர்னு பார்த்தா அந்த சிசிடிவி ஸ்கிரீன்ல ஒரு சின்ன பொண்ணு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப மெதுவா நடந்து போய் லிஃப்ட்டுக்குள்ள போறது தெளிவா தெரியுது. எந்த குழந்தையும் நைட் 2 மணிக்கு தனியா வர வாய்ப்பில்லையேன்னு பதறி போய் அந்த கார் வேகமா ஓடுறாரு. மூச்சு வாங்க அந்த குறிப்பிட்ட ஃப்ளோருக்கு போய் லிஃப்ட் ஓபன் ஆகும்போது அவர் பார்த்த காட்சி ஒரு பெரிய சூனியம் தாங்க. அந்த லிஃப்ட்டுக்குள்ள யாருமே இல்ல. சொல்லப்போனா அந்த ஃப்ளோர் முழுக்குமே ஒரு காக்கா கூட இல்ல. பாகம் 2, தி செகண்ட் நைட், அந்த 2வது நாள் இரவு நடந்த உண்மையான பயம். முத நாள் நைட்டு அந்த பொண்ணு சாதாரணமா லிஃப்ட்டுக்குள்ள போறது மட்டும்தான் கேமரால ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. அதுவே ரொம்ப பெரிய மிஸ்டரி தான். ஆனா அடுத்த நாள் நைட்டு அதே நேரம் மணி சரியா 2, அந்த சின்ன பொண்ணு மறுபடியும் அதே கேமரால வர்றா. ஆனா இந்த தடவை நம்மள உறைய வைக்கிற மாதிரி ஒரு பெரிய வித்தியாசம். அவளோட முகம் நேரா அந்த கேமராவை ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற அந்த செக்யூரிட்டி கார்டை நேருக்கு நேரா உற்று பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் இருந்தவ இவரை எக்ஸாக்டா கவனிச்சுட்டா. பாகம் 3, தி மிஸ்ஸிங் ஷேடோ, அந்த நிழல் எங்கே போச்சுங்கிற ஒரு உறைய வைக்கும் மர்மம். அவளோட கண்கள் நேரா தன்னே பார்க்கறது ரியலைஸ் பண்ண அந்த கார்டு லிட்டரலா பயத்தோட உச்சத்துக்கே போயிட்டாரு. ரொம்ப பதற்றத்தோட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கறாரு. அவர் ரொம்ப உற்று கவனிச்ச அந்த சில நொடிகள் அவர் கண்டுபிடிச்ச அந்த கொடூரமான உண்மை என்ன தெரியுமா? அந்த பொண்ணு கேமரால ரொம்ப தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கா. ஆனா அவளுக்கு நிழலே இல்லைங்க. வெளிச்சத்துல நிக்கிற ஒரு உருவத்துக்கு எப்படி நிழல் இல்லாம போகும்? பாகம் 4, தி டார்க் பாஸ்ட், இருண்ட கடந்த காலமும் அமானுஷ்ய ரகசியமும். கை கால்ல நடுங்க உறைஞ்சு போன மனசோட அடுத்த நாள் காலையில அங்க ரொம்ப வருஷமா குடியிருக்கிறவங்க கிட்ட அந்த காடை விசாரிக்கிறாரு. அப்போ அவங்க சொன்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம், பல வருஷங்களுக்கு முன்னாடி எக்ஸாக்டா அதே ஃப்ளோர்ல ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப மர்மமான முறையில இறந்து போயிருந்ததா சொன்னாங்க. அந்த சாவுக்கு என்ன காரணம், அது எப்படி நடந்துச்சுன்னு யாருக்கும் முழுசா தெரியாது. ஆனா பல வருஷங்களுக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட அந்த ரகசியம்தான் இப்போ ஒவ்வொரு நள்ளிரவுலையும் உலா வந்துகிட்டு இருக்குங்கிற உண்மைய அவர் அப்பதான் முழுசா உணர்ந்தாரு. இந்த முழு உண்மையும் தெரிஞ்ச உடனே அந்த கார்டோட மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் ஸ்கிரீன்ல நேருக்கு நேரா பார்த்தது மர்மமா இறந்த அந்த பொண்ணோட ஆத்மாதாங்கிற அந்த அதிர்ச்சியான உண்மை அவரோட மனசை ரொம்ப ஆழமா பாதிச்சிருச்சு. அந்த சைக்கலாஜிக்கல் ப்ரெஷரை தாங்க முடியாம அந்த செக்யூரிட்டி கார்டு தன்னோட நைட் டியூட்டியை பெர்மனண்டா விட்டுட்டு அந்த வேலையை விட்டே விலகிட்டாரு. ஏன்னா இனிமேலும் அந்த இருட்டான இரவுகளையும் அந்த கேமராக்களையும் ஃபேஸ் பண்ற தைரியம் அவருக்கு சுத்தமா இல்ல. இப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி. நைட்டு சரியா 2 மணிக்கு நீங்க அந்த சிசிடிவி ஸ்கிரீனை பார்த்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இருள் சூழ்ந்த உங்க அறையில ஒருவேளை நீங்க தனியா இருந்து நைட்டு 2 மணிக்கு அந்த சிசிடிவி திரையில நிழல் இல்லாத ஒரு உருவம் உங்களை நேருக்கு நேரா உற்று பார்த்தா உங்க முடிவு என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.